உன்கிட்ட தாண்டி கேக்குறேன், சொல்லு. ஹாப்பி வயசுக்கு வந்த டேன்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்காமா அவன். என்றோ போத்த பூ ஒன்றுக்கு இன்று திருவிழாவா. பூங்குடிக்கு சடங்கு நடக்க போகுது, எல்லாரும் வந்துருங்கன்னு ஆட்டோல கொழா கட்டி கூப்பிட்டு இருக்காமா அவன். அக்காவை அசிங்கப்படுத்ததே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காமா? வரட்டும், அப்பா இன்னைக்கு வரட்டும். அவங்க வீட்டு தலைமையில இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. நான் இன்னைக்கே இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்றேன். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அந்த ராசிக பொறுத்துக்காரங்க யாரும் இந்த விசேஷத்துக்கு வரவே கூடாது, எதுவும் செய்ய கூடாது. அவங்க என் முகத்திலே முழிக்க கூடாது சொல்லிவிட்டேன். என்ன அடியே பூங்கொடி, நான் இப்படி சொல்றேன்னு கோச்சுக்கிறாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதடி. எதுக்கு ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? ஐயோ, இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா உங்க அப்பா தேவையில்லாம கோவப்பட்டு என் பிள்ளையோட உரண்டை இழுத்தீங்கன்னு நேரா போய் அவன்கிட்ட சண்டைக்கு நிப்பாருடி. போகட்டும், அதுக்கு தானே நான் அப்பா கிட்ட சொல்லுவேன்னு சொல்றேன். அடி பாவி, அங்க போயிட்டு அவன் சட்டையை புடிச்சு இழுத்து அப்படியே அவன் செவல்லே நாலு அறைய விட்டாத எல்லாம் சரியா இருக்கும். நீ சொல்றதுதான் கரெக்ட். அடியே வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ. பூங்கடி, சொன்னா கேளுப்ல, உங்க அப்பன்ட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாண்டி. மா, நாங்க 3 பேரும் நீ பெத்த புள்ளைங்கம்மா. ஒருத்தன் என்கிட்ட வந்து உரண்டை இழுத்துட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எதுவும் சொல்லாதன்னு சொல்லி நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, இங்க வரி, அழகர் பண்ணது சரின்னு சொல்லல, தப்புத்தேன். ஆனா ஒரு விஷயத்த புரிச்சுக்கோங்கள, இம்புட்டு வருஷம் கழிச்சு என் அண்ணன் குடும்பம் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரணும்னு உங்க அப்பா மனசு வந்து இப்ப தாண்டி சம்மதம் சொல்லிருக்காரு. இப்ப போய் நீ அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்னா அம்புட்டு காரியமும் கேட்டு போயிரும்ல. உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், வேணாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த ஆத்தாவை கண்டி விட்டு கொடுத்துருப்பல. ஐயோ, இதெல்லாம் கொடுக்க முடியாதுமா. ஐயோ, ஏய், கத்து விட்டு உன்கிட்ட மடிப்பிச்ச கேக்குறேன்டி. எனக்காக எனக்காக யாருக்கிட்டையும் சொல்லாதடி. அழகர்கிட்ட நான் பேசுறேன். இந்த பாருப்பா, உங்கூட கிட்ட தன்மையா நடந்துக்கப்பா, எதுவும் வம்பு வச்சுக்கிறாத. அவகிட்ட நான் பேசுறேன். அவன்ட்ட இங்க பாரு, எனக்காண்டி விட்டு கொடுத்துருத்தா, சொன்னா கேளுத்தா. அதெல்லாம் முடியாதுமா, நான் கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லதான் போறேன். அடியே, உன் ஆத்தா உன்கிட்ட மடிப்பிச்ச கேக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ வேம்புக்கு இம்புட்டு கோமா நின்னேனா உன் கால்ல கூட விழுகிறண்டியா?